நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. வியாபாரத்திலேயே அதிகபட்சமாக தோல்வி கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரம் ஹோட்டல் தான். சீக்கிரமாக திறந்து சீக்கிரமாக மூடுற வியாபாரத்தில் ஹோட்டல் தான் நம்பர் 1. அதில் இருக்கிற செலவுகள் அப்படி. ஒரு ஹோட்டலோ டீ கடையோ பார்க்குறவங்களுக்கு பயங்கரமாக நடக்குது, பிரம்மாண்டமாக போகுது எல்லாம் நினைப்பாங்க. உதாரணத்துக்கு டீ கடை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கூட்டமாக தெரியும், ஆனால் அந்த டீ கடை நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியாது லாபமாக நஷ்டமாக. பிடிக்கிற கடை வந்து மெயின் ஜங்ஷனில் இருக்குது, வாடகை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல பிடிச்சிடலாம், அங்கே அந்த க்ரௌடு வந்துடும் ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம அந்த கடையை பிடிச்சிருவோம். ஆனால் மெயின் ரோடு கடைக்கு தான் வியாபாரம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஏன்னா வண்டி நிறுத்துறதுல பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்கும், நிறைய பேர் வந்து நின்று அங்கே சாப்பிட வந்து விரும்ப மாட்டாங்க. எவ்வளோ ஆச்சு கடை வாடகை? ஒரு 2000 இதெல்லாம் சேர்த்து ஒரு 3200. இதர செலவுகள் ஒரு இபி அது இதுன்னு எல்லாம் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு டீ கடை நடத்தணும்னா வியாபாரம் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி 6000 செலவை எடுத்தே ஆகணும் ஒரு நாளைக்கு. அப்பாடா நம்ம ஒரு மூச்சு வாங்கிட்டு நம்ம இதுக்கு மேலே நம்ம சர்வே பண்ணிடலான்னு சொல்லி ஒரு பெரும் மூச்சு வாங்கி நிற்கும்போது வேலை செய்கிற பசங்க நம்மளுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. அப்போது மறுபடியும் அந்த 15000 20000 சேல் மறுபடியும் 10000 வந்து நிற்கும். அப்போ என்ன ஆகும்னா இதெல்லாம் தான் வந்து ஒரு மனநிலை, இதுக்கு மேலே நம்ம காசு போட்டுன்னு இருக்கணுமா என்ற ஒரு மனநிலைக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா கடையை மூடிடுவாங்க. மக்களோட மனநிலை இப்போ ஹோட்டல் போவாங்க, அங்கே போயிட்டு வந்து ஒரு தோசை ஆர்டர் பண்ணுவாங்க. இப்போ எங்கேயுமே தோசை வந்து 40 ரூபா 50 ரூபாலாம் கிடையாது, எல்லாம் 80 ரூபா 100 ரூபா 160 ரூபா 200 வெரைட்டி நிறைய வந்துருச்சு தோசையில். இப்போ சாப்பிட்டுட்டு அம்மா நம்ம கூட அம்மாவே வந்திருந்தாங்கன்னா அம்மா சொல்லுவாங்க, இதை நீ ஒழுங்காக ஒரு மாவு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா நம்மளே வந்து 50 ரூபாவில் சாப்பிட்டுட்டு இருக்கலாம், இப்போ பாரு 200 ஆயிடுச்சு. கொஞ்சம் மாஸ்டர் சேஞ்ச் ஆகிட்டானா ஒரு பொருளோட டேஸ்ட்டுமே மாறும். அப்போது கஸ்டமர் செதற ஆரம்பிப்பாங்க. டே 1 இருந்த கஸ்டமர் 6th மந்தில் இருந்த கஸ்டமர், அதுக்கப்புறம் மாஸ்டர் மாறினதுக்கப்புறமா இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே வேரியண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த 15000 வியாபாரத்தை எடுத்துன்னு போய் நம்ம நிப்பாட்டியிருப்போம், கஷ்டப்பட்டு 15000 20000 வியாபாரம் எடுத்துன்னு வந்து நிப்பாட்டியிருப்போம் 6 மாதத்தில். இந்த மாஸ்டருங்க பிரச்சனை, இந்த வேலை செய்கிறவங்க பிரச்சனை, இதுக்கு நடுவில் வந்து மறுபடியும் 20000 வியாபாரம் 10000 வந்து நிற்கும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சோஷியல் ஆக்டிவிஸ்டான திரு சதாம் ஹுசைன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் பிஸ்னஸ் ஆலோசகர் ஒருத்தவர் வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்தார். டீ கடை அப்படிங்கிறது வந்து நல்லா ஓடக்கூடிய ஒரு கடை தான். ஆனால் நம்ம சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டீ கடை ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க, நல்லா போவோம், திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. வந்த கூட்டம் வராமல் போனதுனால தான் அந்த க்ளோசிங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். எல்லா காலகட்டத்திலையுமே ஹோட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதை தொடர்ச்சியாக நடத்துறது அப்படிங்கிறது வந்து இந்த பிஸ்னஸ்ன்னு இல்லை, எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் ஹோட்டல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பழமொழியோடு ஒப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடித்தா மொட்டை வச்சா குடுமி அப்படிங்கிற மாதிரி தான் அதனுடைய வியாபாரம் வந்து நடக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது சாமானியனுக்கும் தெரியும். அந்த பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் தோல்வி அடைவதற்கு என்ன காரணம், எந்தெந்த விஷயங்கள்லாம் தோல்வி அடையுது? அதாவது வியாபாரத்திலேயே அதிகபட்சமாக தோல்வி கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரம் ஹோட்டல் தான். சீக்கிரமாக திறந்து சீக்கிரமாக மூடுற வியாபாரத்தில் ஹோட்டல் தான் நம்பர் 1. அதில் இருக்கிற செலவுகள் அப்படி. ஒரு ஹோட்டலோ டீ கடையோ பார்க்குறவங்களுக்கு பயங்கரமாக நடக்குது, பிரம்மாண்டமாக போகுது எல்லாம் நினைப்பாங்க. உதாரணத்துக்கு டீ கடை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கூட்டமாக தெரியும், ஆனால் அந்த டீ கடை நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியாது லாபமாக நஷ்டமானு. கூட்டம் வந்தால் லாபம் தானே. அதுதான் நம்ம பார்க்குறது ஒன்று, ஆனால் உள்ளே இருக்கிற விஷயமே வேறையாக இருக்கும். ஏன்னா மேன் பவர் சப்போர்ட் ஆகிருக்காது, இல்லைனா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் செட் ஆகிருக்காது, ரெண்ட்டு செட் ஆகிருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஹோட்டலில்.
முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிடிக்கிற கடை வந்து மெயின் ஜங்ஷனில் இருக்குது, வாடகை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல பிடிச்சிடலாம், அங்கே அந்த க்ரௌடு வந்துடும் ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம அந்த கடையை பிடிச்சிருவோம். ஆனால் மெயின் ரோடு கடைக்கு தான் வியாபாரம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஏன்னா வண்டி நிறுத்துறதுல பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்கும், நிறைய பேர் வந்து நின்று அங்கே சாப்பிட வந்து விரும்ப மாட்டாங்க. எப்போவுமே வந்து மெயின் ரோட்டில் இருக்கிற கடையை விட மெயின் ரோடு திரும்பி அந்த சைடில் இருக்கிற கடைகளில் தான் வியாபாரம். அதாவது வந்து மெயின் ரோட்டில் இருக்கிறத விட அந்த மெயின் ரோட்டுக்கும் பக்கத்தில் அந்த ஒரு மரத்தடி நிழல்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரி டீ கடைங்க அந்த மாதிரி ஹோட்டலுங்களில் தான் இன்றைக்கி வியாபாரம். இப்போது மெயின் ரோடு மவுண்ட் ரோட்டில் இருக்கிற மெயின் ஹோட்டல்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. அதை தவிர்த்த நிறைய ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்காது, அதனால் நிறைய பேரை வந்து தவிர்ப்பாங்க அந்த மாதிரி ஹோட்டலில். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு அந்த மாதிரி அதிகமான ரெண்ட்டில் பிடிச்சிருவாங்க ஒரு ஆசை காரணமாக. அங்கே என்ன பண்ண முடியும்னா ரெண்ட் எடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு 60,000 ரூபா ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு ஒரு நாளைக்கு 2,000 ரூபா வாடகை, ஒரு நாளைக்கு 2,000 ரூபா வாடகை ப்ளஸ் ஒரு 3 பேர் சம்பளம். 3 பேர் 4 பேர் இல்லாமல் ஒரு கடையை டீ கடையவே நடத்த முடியாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு 4 பேர் இல்லாமல் டீ கடை நடத்த முடியாது. 4 பேருக்கு டீ மாஸ்டருக்கு குறைஞ்சது 900 ரூபாயிலேருந்து 1100 ரூபா சம்பளம். ஒரு நாளைக்கு 900 to 1100 ஒரு நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சா அந்த சம்பளத்தை அவங்க கையில் கொடுத்துடணும். 900 to 1100 1100 ரூபா. இதுதான் வந்து டீ மாஸ்டரோட கணக்கு. ரெண்டாவது பஜ்ஜி அது பலகா இதெல்லாம் போடுற ஒரு மாஸ்டருக்கு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபா சம்பளம். இந்த 2 பேருக்கு என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2000 ரூபா கிட்ட ஆயிடுச்சு. ஒரு கிளீனர் இருப்பாப்புல, ஒரு அசிஸ்டன்ட், ஒரு ஹெல்ப்பர் கடையில் இருப்பாப்புல, இல்லை கேஷியர்னு ஒருத்தர் யாராவது உட்காந்துன்னு இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு 600 ரூபா போட்டால் 1200 ரூபா. எவ்வளோ ஆச்சு? கடை வாடகை 2000 ரூபா, இதெல்லாம் சேர்த்து ஒரு 3200 ரூபா. இதர செலவுகள் ஒரு இபி அது இதுன்னு எல்லாம் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு டீ கடை நடத்தணும்னா வியாபாரம் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி 6000 ரூபா செலவை எடுத்தே ஆகணும் ஒரு நாளைக்கு. ஒரு டீ கடை இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் டீ கடை நடத்துறதுக்கான செலவு இது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டீ கடை குறைஞ்சது ஒரு 15,000 25,000 வரைக்கும் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 15,000 ரூபா சேல் எடுக்கிறதுக்கு ஒரு டீ கடைக்கு எவ்வளோ வியாபாரம் வேணும், அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இனி திறந்து அடுத்த மாதம் அந்த 15,000 ரூபா சேல் வருமானம் வராது, ஒரு மாதத்தில் வராது, ஒரே மாதத்தில் வராது. அந்த பிரேக் ஈவன் ரீச் பண்ணுறதுக்கே 6 மாதம் ஆகும். அந்த 6 மாதம் வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா கை காசு தான் நம்ம போட்டுருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ பிரச்சனையும் தாண்டி அந்த 6 மாதம் கழித்து நம்ம நின்றுட்டோன்னா நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. டீ கடைன்றது இருக்கிறதுலே காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்து பார்த்துனே இருக்கக்கூடிய வேலை தான் டீ கடை இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு. ரெண்டாவது மேன் பவர். 6 மாதம் நின்றுட்டானா அவன் அதுக்கப்புறம் தான் மக்கார் பண்ணவே ஆரம்பிப்பான். கடையில் இருக்கிற பசங்க அவன் கொஞ்சம் மாஸ்டர் சேஞ்ச் ஆகிட்டானா ஒரு பொருளோட டேஸ்ட்டுமே மாறும். அப்போது கஸ்டமர் செதற ஆரம்பிப்பாங்க. டே 1 இருந்த கஸ்டமர், 6th மந்தில் இருந்த கஸ்டமர், அதுக்கப்புறம் மாஸ்டர் மாறினதுக்கப்புறமா இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே வேரியண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த 15,000 ரூபா வியாபாரத்தை எடுத்துன்னு போய் நம்ம நிப்பாட்டியிருப்போம். கஷ்டப்பட்டு 15,000 20,000 வியாபாரம் எடுத்துன்னு வந்து நிப்பாட்டியிருப்போம் 6 மாதத்தில். இந்த மாஸ்டருங்க பிரச்சனை, இந்த வேலை செய்கிறவங்க பிரச்சனை, இதுக்கு நடுவில் வந்து மறுபடியும் 20,000 ரூபா வியாபாரம் 10,000 ரூபாய்க்கு வந்து நிற்கும். அப்பாடா நம்ம ஒரு மூச்சு வாங்கிட்டு நம்ம இதுக்கு மேலே நம்ம சர்வே பண்ணிடலான்னு சொல்லி ஒரு பெரும் மூச்சு வாங்கி நிற்கும்போது வேலை செய்கிற பசங்க நம்மளுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. அப்போது மறுபடியும் அந்த 15,000 20,000 ரூபா சேல் மறுபடியும் 10,000 ரூபாய் வந்து நிற்கும். அப்போ என்ன ஆகும்னா இதெல்லாம் தான் வந்து ஒரு மனநிலை, இதுக்கு மேலே நம்ம காசு போட்டுன்னு இருக்கணுமா என்ற ஒரு மனநிலைக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, கடையை மூடிடுவாங்க. இதனால தான் நிறைய கடைகள் வேகமாக மூடுறதுக்கான காரணம். ரெண்டாவது வந்து விலைவாசி. நம்ம வந்து ஒரு ஃபுட் காஸ்ட்டு போட்டு இப்போது திறந்துருக்கோம். ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் காஸ்ட் இருக்காது. அப்போது மெனுவில் நம்ம ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணுற நேரத்தில் நிறைய கஸ்டமர்ஸ் போயிடுவாங்க. இன்னும் இங்கே விலை ஏற்றிட்டாங்க, விலை ஏறிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் வந்து நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரினாலே ரொம்பவே கஷ்டமான இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி தான். சாப்பாடு விஷயத்தில் யாராலையுமே திருப்திப்படுத்தவே முடியாது. இது வந்து எதுவுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டோ பேனாவோ பேப்பரோ கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம ப்ராடக்டை ரெடி பண்ணிட்டோம், அதே ப்ராடக்ட் தான் திரும்பி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணினே இருப்போம்னு. இது சாப்பாடு.
இன்னைக்கு செஞ்ச பிரியாணி அடுத்த நாள் செய்யும்போது நேற்று செஞ்ச டேஸ்ட் இன்னைக்கு இருக்காது. அந்த மாதிரி நிறைய அதே ஆள் சமைச்சாலும் எல்லா ஃபுட்டுமே அப்படி தான். இன்னைக்கு செஞ்ச டேஸ்ட்டு நாளைக்கு இருக்குமானா தெரியாது. அதை விட நல்லாவும் இருக்கும், இல்லை அதை விட கம்மியாகவும் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஃபுட்டு அதே மாதிரி இருக்காது. ஏன்னா ஃபுட்டுன்றது அப்படி தான். இப்போது நம்ம வீட்லேயே வந்து வீட்லேயே அம்மா செய்வாங்க சாப்பாடு. இனி செஞ்ச கறி குழம்பு ஒரு டேஸ்ட் இருக்கும், அடுத்த நாள் செய்யும்போது கொஞ்சம் கறி குழம்பு அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி தான் இது பொதுவாக மேஜிக் மாதிரி தான். ஏன்னா ஃபுட்டு வந்து நம்ம வந்து அப்பப்போ செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த மாதிரி நேரங்கள் எல்லாமே வந்து நிறைய பிரச்சனைகள் இண்டஸ்ட்ரியில், ஃபுட் இண்டஸ்ட்ரியில். அதனால் வந்து நம்ம வந்து இப்போது ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, நீ என்ன நீ படிச்சுட்டு என்ன சம்பாதிக்கிற, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, நான் ஒரு நாளைக்கு 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன். அதெல்லாம் சும்மா. இந்த ரீல்ஸ் கண்டென்ட்டுக்கு நல்லாயிருக்கும். நான் டீ கடை போட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், ஹோட்டல் போட்டேன், நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன். அதெல்லாம் சும்மா. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு ஹோட்டலாக இருக்கட்டும், டீ கடையாக இருக்கட்டும், ரொம்ப சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமான 2 வியாபாரம்னா அது டீ கடையும் ஹோட்டலும் தான். பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கூட்டமாக இருக்குது. அந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட மேன் பவர் வேணும், அதுக்கான எக்ஸ்பென்ஸ் வேணும், எல்லாமே. இப்போது உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு தோசை செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ செலவாகும்? மாவு ஒரு 20-25 ரூபா, எல்லாமே சேர்த்து ஒரு 10 ரூபா ஆகுதுன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 10 ரூபாய்க்கு எவ்வளோ ஆகுதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 10 ரூபா ஆகுதுன்னா அதே ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கன்னா அது 40 ரூபாய்க்கு ஏன் தராங்கன்னா அங்கே இருக்கிற செலவுகள். என்னடா இதை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ருக்கலாமே. மக்களோட மனநிலை. இப்போ ஹோட்டல் போவாங்க, அங்கே போயிட்டு வந்து ஒரு தோசை ஆர்டர் பண்ணுவாங்க. இப்போ எங்கேயுமே தோசை வந்து 40 ரூபா 50 ரூபாலாம் கிடையாது. எல்லாம் 80 ரூபா, 100 ரூபா, 160 ரூபா, 200 ரூபா, வெரைட்டி நிறைய வந்துருச்சு தோசையில். இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம கூட அம்மாவே வந்திருந்தாங்கன்னா அம்மா சொல்லுவாங்க, இதை நீ ஒழுங்காக ஒரு மாவு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா நம்மளே வந்து 50 ரூபாவில் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இப்போ பாரு 200 ரூபா ஆயிடுச்சு. அந்த 200 ரூபா ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ஒரு தோசை, ஒரு சாம்பார், ஒரு 2 வெரைட்டி சட்னி எவ்வளோவும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கே அந்த 100 ரூபா 150 ரூபா வந்துடும். கரெக்டுங்களா? இன்னொரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு தான். அதுக்கான காரணம் ஒன்று எக்ஸ்பென்ஸ். கடை வாடகைன்னு ஒன்று இருக்குது, மாஸ்டருக்கு கொடுக்குற சம்பளம்னு ஒன்று இருக்குது, ப்ராடக்ட் காஸ்ட் இருக்குது, இப்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கேஸுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அதை வந்து மக்கள் புரிஞ்சிக்கிறது கிடையாது. இவங்க எல்லாம் என்ன கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, தோசை மாவை மட்டும் கால்குலேட் பண்ணுறாங்க, பருப்பை கால்குலேட் பண்ணிக்கிறாங்க, தேங்காவை கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. அது செஞ்சு ஃபைனல் அவுட்புட் கொண்டு வரதுக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. நீங்கள் உட்காந்து வந்து அந்த ஆம்பியன்ஸில் உட்காந்து சாப்பிட்றீங்க. இது எல்லாமே நீங்கள் யோசித்து பார்க்க மாட்டேன்றீங்க. நிறைய பேரோட கேள்வி இதுதான், என்ன தோசை வந்து 200 ரூபா வைக்கிறாங்க இவங்க. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் போகிறோம், தோசை 200 ரூபா போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களோட கேள்வி, இன்னும் தோசை 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க இவங்க. ஒரு கிண்ணம் மாவு, இத்தனோண்டு சாம்பார் சட்னி கொடுத்துட்டாங்க, அது எதுக்கு 200 ரூபா? அந்த 200 ரூபா வந்து ஒரு கிண்ணம் மாவு கிடையாதுங்க. அந்த ஆம்பியன்ஸ்க்கு அந்த தோசை உங்கள் பிளேட்டுக்கு வந்து, அந்த சாம்பார் சட்னி உங்கள் பிளேட்டுக்கு வர வரைக்கும் உள்ளே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ விஷயத்தையும் யோசிக்கணுமா இல்லையா? இதுதான். இது எல்லாமே தான் என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்பென்ஸ் கட்டுப்படுத்த முடியாமல் செலவுகள், அதாவது நம்ம நடத்தி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு உடனே வாங்கி அந்த வியாபாரம் ஆகுதோ இல்லையோ, ஷெஃபுக்கு சம்பளம் கொடுக்கணும், மாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்கணும், கிளீனருக்கு கொடுக்கணும், கேஷியர் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுத்து தான் ஆகணும், வாடகை கொடுத்து தான் ஆகணும், ஈபி பில் கட்டி தான் ஆகணும். இதெல்லாம் கட்டத்தில் தான் இண்டஸ்ட்ரி சீக்கிரமாக ஃபெயிலியர் ஆகிட்டு மூடிடுறது. பாரம்பரியம் சுவை மாறாத உணவு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கும் கீழே டேக்லைன்லாம் வந்து போடுறாங்க. பட் நீங்கள் சொன்ன அந்த ஃபுட் பிளாக் இல்லாமல் ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய அந்த தோசை டேஸ்ட்லாம் மாறாத காரணம் அந்த கல் தான் காரணம். எங்கள் தாத்தா காலத்தில் கடை ஆரம்பித்த யூஸ் பண்ண அந்த கல் இப்போ வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெய்யெல்லாம் நாங்கள் வந்து கறவை மாடு பால்லேருந்து தான் வந்து நெய் வந்து உருக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கடையிலலாம் நெய் வாங்குறதில்ல அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாங்கல்ல. இப்போது இந்த விஷயம் நீங்கள் சொன்ன அந்த மாஸ்டர் மாறினா டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஒத்து போகாதா? இப்போ அவங்களுக்கு மட்டும் தனியாக, அதாவது அந்த மாதிரி ஹோட்டல்களும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு மூடப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு 70-80 வருஷமாக நடத்தின ஹோட்டல்ஸ். நான் ஒரு ஹோட்டலோட பேர் சொல்ல விரும்பலை, நம்மளுக்கு ரொம்ப நல்ல பழக்கப்பட்ட ஒரு ஹோட்டலு நம்ம பாரிஸ் ஏரியாவில்
பாரிஸ் ஏரியானா அந்த சென்ட்ரல் சைடில் ஒரு ஹோட்டல் இருக்குது. காலகாலமாக இங்கிலீஷ் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏங்கின இருந்த ஒரு ஹோட்டல். இப்போ அது சரியாக ஏங்கலை. காரணம் டேஸ்ட். அப்போ கொடுத்த டேஸ்ட்டை இப்போ கொடுக்க முடியல. அப்போது வந்து ஒரு ஹோட்டல், நானே எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஹோட்டல் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி பாரம்பரியமான ஹோட்டல். அந்த ஹோட்டலில் அவரே தோசை போட்டுருவார், ஒரு துண்டு கட்டின்னு இருப்பாங்க. அப்போல்லாம் வந்து பட்டை கிட்ட போட்டுன்னு அவங்க கடைக்கு தான் நம்ம போய் தேடி போய் சாப்பிடுவோம். அந்த பாரம்பரியத்தில் இருந்த ஒரு ஹோட்டல் மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஹோட்டல் மூடிட்டாங்க. அப்போது வந்து அவரே இறங்குவார், தோசை போட்டுருவார். கேஷில் வந்து அவங்க தம்பி உட்காந்து இருப்பார், அண்ணன் தோசை போட்டுன்னு இருப்பார், இன்னொரு தம்பி உள்ள பார்சலில் நின்றுன்னு இருப்பார். ஒரு 2 வேலைக்காரங்க மட்டும் வச்சுக்கின்னு இவங்க அந்த ஹோட்டலில் நடத்தின்னு இருப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த ஹோட்டலில் இலை தான் போடுவாங்க, இலையில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு சாம்பார், சட்னி, தோசை எல்லாமே வச்சுட்டு போயிடுவாங்க. சாப்பிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி அந்த ஹோட்டல் இல்லை. முட்டை தோசையும் கறி குழம்பும் சாப்பிடுவோம். பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்கிற ஒரு ஹோட்டலு. அந்த ஹோட்டல் இன்றைக்கி சரியாக நடத்தலை. காரணம் இதுதான், இந்த டீம் ஒர்க். முதல்ல இருந்த ஹோட்டல்கள் நடத்துறதுக்கு ஒரு 3 அண்ணன் தம்பிங்களும் ஒரு 2 பேர் வந்தாங்கன்னா ஒரு ஹோட்டல் நடத்திடலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படியா? இன்றைக்கி வந்து முடியவே முடியாது. நானும் ஒரு 3 பேரும் ஒரு 2 அண்ணன் தம்பிங்க நின்றோ ஒரு ஹோட்டலில் நடத்திடலான்னு சொன்னால் இன்றைக்கி முடியாத பட்சம். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ஆம்பியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. முதல்லலாம் ஆம்பியன்ஸ் எதிர்பார்த்து ஹோட்டலுக்கு போவோமா? இது இந்த மனை இருக்குல்ல, இந்த உட்காருவோம்ல கீழே, அந்த மனை போட்டு அங்கே வந்து முட்டை தோசையும் இதுவும் குழம்பும் கொடுப்பாங்க. அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ஒரு கூட்டம் போவோம். அந்த மாதிரி இருந்த காலம் போயிட்டு உணவு இப்போ வந்து ஆம்பியன்ஸ் தேடி போகிற காலம் மாறிடுச்சு. அதனால் அட்மாஸ்பியரை உணரணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய பேரால் சர்வை பண்ண முடியல, செலவை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தினாலும் ஒரு 6 பேர்லேருந்து 8 பேர் தேவைப்படுது. கிச்சனுக்கு ஒரு 4-5 பேர், வெளியே வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒருத்தர், கேஷில் ஒருத்தர், இது எல்லாமே சேர்த்தா ஒரு 8 பேர் ஆகிடுது. இந்த 8 பேரோட சம்பளம் 2 லட்ச ரூபா வந்துடுது. மேற்கொண்டு வாடகை, இபி இதெல்லாம் கணக்கு போட்டோன்னா கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா ஆயிடுது. ஒரு நாள் செலவே வந்து 10,000 ரூபான்ற போது அது எப்படி ஒரு வியாபாரம்? இன்றைக்கி வியாபாரம் ஆகும், வாரத்தில் 7 நாளும் வியாபாரம் ஆகும்னா வியாபாரம் ஆகாது. வாரத்தில் ஒரு 3 நாள் வியாபாரம் ஆகும், இல்லை 2 நாள் வியாபாரம் ஆகும். இந்த செலவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அந்த நேரத்தில் தான் வந்து இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. வேறு ஒன்றுமே கிடையாது. முதல்ல இருந்த பிஸ்னஸ் ஸ்டைல் வேறு, இப்போ இருக்கிற பிஸ்னஸ் ஸ்டைல் வேறு. இதுதான் வந்து இந்த ஃபெயிலியர்ஸ்க்கு காரணம். பாரம்பரியமான உணவகங்கள் எல்லாம் மூடப்பட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதுதான் பொய்யான ஒரு டேஸ்ட்டை நம்ம வந்து உண்மைன்னு நினச்சி சாப்பிட்டுட்ருக்கோம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.